அப்பா வந்து செல்லப்பிள்ளைன்னு ஒரு பாடத்துக்கு பாட்டு எழுதியிருந்தாங்க. ஏவிஎம்ல குல்லா போடணும்னு ஒரு பாட்டு இருக்கு. குல்லா போடுறத வச்சு பல்லவியை வச்சு ஒரு பாடல். அது மாதிரி வேணும்னு அந்த பாட்டு விட்டுடுங்க, அந்த படம் முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு நான் புதுசாக எழுதி தரேன், இந்த பாட்டை நீங்கள் படத்தில் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு எழுதிய பாடல் தான் இது. இந்த பாடல் பூரா ஒரு மெட்ராஸ் பாஷையில் அந்த ரிச்சாக்காரன் கேரக்டர், ஆமாம், இஸ்துக்குன்னு அந்த மாதிரிலாம் இப்போ எழுதியிருப்பாங்க. வித்தியாசமான பாடல் இது. மளிகை கடை எல்லா பொருளும் இருக்கும். இவர் வர ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறத பார்த்து ஏழை ஜனங்கள்லாம் சும்மாவே மளிகை பொருள்லாம் எடுத்து இவர் ஏற்கனவே அந்த குணம் கொண்டவர். வரத்துக்குள்ள கடை சுத்தமாக காலியாக இருக்கும். அவர் உரிமையாளர் வந்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அந்த சூழ்நிலைக்கு எழுதிய பாடல் இது. நமது மெகா தொலைக்காட்சியினுடைய வாரிசு நிகழ்ச்சியினுடைய அன்புள்ளம் கொண்ட நேயர்களே, ஐயா கூமாப்பா அவரது தகவல்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம், அவரது படைப்புகளை சுவைத்துக் கொண்டிருக்கிறோம். யார் வாயிலாக? அவரது திருப்புதல்வர் ஐயா கூமாப்பா திருநாவுக்கரசு அவர்கள் வாயிலாக. ஒரு கலைஞனுக்கு, குறிப்பாக ஒரு பாடலாசிரியனுக்கு, அவர்களுக்கு இருக்க வேண்டியது சமூகத்திற்கான களையெடுப்பு, சமூகம் என்னும் வயலை ஏர் உழுவது, சமூகத்தில் நல் விதை விதைத்து விவசாயம் செய்வது. இதற்கு அந்த கவிஞர்களுக்கு தேவை பொது உடைமை புத்தி இருக்க வேண்டும். அந்த பொது உடைமை புத்தி இருக்கும்போது மட்டும்தான் இது மாதிரியான கருத்துக்கள் வெளிப்படும். தமிழ் திரைப்படங்களில் பொது உடைமை சிந்தனை கொண்ட கவிஞர்கள் ஏராளம். எல்லோருமே அவரவர்கள் பாணியில் இந்த பொது உடைமை கருத்தை விதைப்பதில் அவங்க வேரூன்றி இருக்காங்க. இதில் நம்ம ஐயா கூமாப்பாவு எந்த வகையிலையும் சளைச்சவர் இல்லை. இதுவரைக்கு இவர் சார்பாக எத்தனையோ விதமான பாடலை பார்த்துருக்கோம். ஆனால் ரத்தபாசம் கூடிய படத்தில் ராட்சச வேரூன்றும் அளவிற்கு இந்த பொது உடைமை கருத்தை இவர் பூத்திருக்காரு கவிஞர் கூமாப்பா. இந்த பாடலை பற்றி சொல்லுங்க ஐயா. இந்த படம் வந்து தயாரித்தவர் டி.கே. சண்முகம். அவங்க தயாரித்த படம் தான் இது. 1954 உருவான படம். அப்போ அப்பா வந்து பம்பாயில் இருந்தாங்க. நான் சொன்ன ஏற்கனவே அந்த நாஸ்திக், சாம்ராட் போன்ற படங்களை நிறைவு செய்த நிலையில் பம்பாயில் இருந்தாங்க. சண்முகம் பெரியப்பா வந்து அங்கே வந்திருந்தாங்க ஊருக்கு. டி.கே. சண்முகத்தை பெரியப்பா அப்படின்னு தான் நான் கூப்பிடுவேன். அவர் வந்து இந்த பாட்டை வந்து எழுதி தரத்துக்காக அப்பாவை தொடர்பு கொண்டார். தொடர்பு கொண்ட போது இந்த படத்துக்கு எனக்கு ஒரு நல்ல பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கடிதம் போக்குவரத்து கூட வீட்டில் இன்னும் பத்திரமா இருக்குது. அப்பா வந்து செல்லப்பிள்ளைன்னு ஒரு பாடத்துக்கு பாட்டு எழுதியிருந்தாங்க. ஏவிஎம்ல குல்லா போடணும்னு ஒரு பாட்டு இருக்குது. குல்லா போடுறத வச்சு பல்லவியை வச்சு ஒரு பாடல். அது மாதிரி வேணும்னு அந்த பாட்டு விட்டுடுங்க, அந்த 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 படம் முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு நான் புதுசாக எழுதி தரேன், இந்த பாட்டை நீங்கள் படத்தில் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு எழுதிய பாடல் தான் இது. பணம் இருக்கிற மனுஷங்கிட்ட மனமில்லை, நல்ல குணமில்லை. இந்த வார்த்தையை கேட்டுட்டு இன்றைய கால கவிஞரில் டி.கே. கலாப்பிரியான்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், ஒரு கவிஞர். அவர் சொன்னார், இந்த பாடல் ஒரு எதுக்கு முன்னோடியாக இருக்குது, புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. இந்த கருத்தோட்டம் இந்த படத்தில் அப்பயே அப்பா பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் கைப்பட எனக்கு எழுதி அனுப்பியிருக்காரு. 1960 குழந்தைகள் கண்ட குடியரசு அப்படிங்கக்கூடிய படத்தில் நம்ம ஐயா கொடுத்த பாட்டு ஒன்று கேட்க போகிறேன். இந்த படம் பத்மினி பிக்சர்ஸ் பி.ஆர். பந்துலு இயக்கிய படம் தான் இதுவும். இதுலேயும் நிறைய பாடல்கள் உண்டு. 10 பாடல்கள் மேலே இருக்கும். அத்தனை பாடல்களும் அப்பா தான் எழுதுனாங்க. இந்த பாடல் இந்த படமே வந்து குழந்தை நட்சத்திரங்களை வச்சு தான் பண்ணாங்க. குழந்தைகள் சில்ட்ரன்ஸ் மூவி. ஆமாம், அதனால தான் குழந்தைகள் கண்ட குடியரசுன்னு டைட்டில் வச்சார். அதில் நடிகர் திரு சிவாஜி கணேசன் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாங்க, கௌரவ பாத்திரம் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ அனைத்து பாடல்களுமே அப்பா எழுதிய பாடல் தான். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் எம்.எஸ். பத்மாவும் எல்.ஆர். ஈஸ்வரி இருவரும் பாடிய பாடல் இது. அந்த குடியரசை வலியுறுத்தி பொது உடைமை சிந்தனைகளும் இதில் இருக்கும். எல்லாமே எழுதியிருப்பாங்க இந்த பாட்டில். 1958 சபாஸ் மீனா படத்தில் டி.ஜி. லிங்கப்பா இசையமைப்பில் நம்ம ஐயா கவிஞர் கூமாப்பா அந்த பாடல் காட்சிக்கு மீண்டும் ஒரு பொது உடைமை தத்துவம், உயரிய விஷயங்கள் இதெல்லாம் சிந்திக்க வச்சுருக்காரு. இந்த பாடலை பற்றி சொல்லுங்க ஐயா. இந்த பாடலுக்கு இசை வந்து டி.ஜி. லிங்கப்பா அவர் இசையமைத்தது மட்டும் இல்லை, இந்த பாடலில் அவர் குரலும் கொடுத்துருக்கிறார். இந்த பாடல் பூரா
ஒரு மெட்ராஸ் பாஷையில் அந்த ரிச்சாக்காரன் இஸ்துக்குன்னு. கேரக்டர் ஆமாம் இஸ்துக்குன்னு அந்த மாதிரிலாம் இப்போ எழுதியிருப்பாங்க. வித்தியாசமான பாடல் இது. ஏறுங்கம்மா சும்மா ஏறுங்கம்மா நான் இஷ்டத்துன்னு போறேன் ஜோரான காரு போலே ஷோக்காக போறேன். இந்த காதலில் தோல்வி பெற்ற பாடல்கள்னு ஒன்று இருக்கு. அந்த பாடல்கள் வேண்டுமானால் காதல் தோல்வியாக இருக்கலாம், ஆனால் அப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாமே எப்போதுமே வெற்றி தான். அப்படிப்பட்ட ஒரு வெற்றி பாடலை காதல் தோல்வியை சுமந்தவாறு கொஞ்சம் சலங்கை படத்தில் நம்ம கவிஞர் கூமாப்பா கொடுத்துருக்காரு. அந்த பாடல் சம்மந்தமாக சொல்லுங்க. ஜெமினி கணேசன் பாடுவார். அந்த அவர் காதல் தோல்வி அடைகிற மாதிரி ஒரு கட்டம் வரும், அந்த சோகத்தில் அதை பாடுவார். காதல் கீதம் கேக்குமா. சக்கரவர்த்தி திருமகளில் எம்ஜிஆர் என்னும் காதலனுக்கு குரல் ஊட்டுகிறார் சீர்காழி கோவிந்தராஜன். இந்த பாட்டை பற்றி தகவல் கொடுங்கய்யா. ஆமாம், ராமநாதையருடைய இசை தான் இதுவும். ஜி ராமநாதனுடைய இசை தான். நல்லாயிருக்கும் இந்த பாட்டு கேட்கும்போது. ரொம்ப காதல் ரசம் ததும்பும். எம்ஜிஆர் அஞ்சலி தேவியை முன்னாடி பாடுற மாதிரி ஒரு 2 பேரும் தோன்றுவாங்க இந்த காட்சியில். காதலனும் சோலையிலே ராதே ராதே நான் கண்டெடுத்த பொன்மலரே ராதே ராதே. 1958 சபாஸ் மீனா படத்தில் ஐயா டிஜி லிங்கப்பா அவர்களது இசையில் நம்ம கூமாப்பா ஒரு பாட்டு கொடுத்துருக்காரு. யாராக இருந்தாலும் நல்வாழ்வு காணலாம், அதற்கு என்ன வழின்னு சொல்லி அந்த வழியை இந்த பாடலில் வகுத்து கொடுத்திருக்கிறார் கூமாப்பா. இந்த ஒரு அருமையான புனிதமான பாடலை அவருடைய வாரிசு கூமாப்பா திருநாவுக்கரசு இப்போ இந்த பாடலை விளக்குவார். அதாவது கந்தலானாலும் கசக்கி கட்டு ஆஹா. அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த ஏழ்மையான பகுதியில் அவங்க வாழ்ந்தால் கூட ஒரு சுத்தம், சுகாதாரம், அவங்களுக்கு ஒரு நல்ல தரமான கல்வி, இதெல்லாம் தேவை. அந்த மனப்பக்குவத்தை அந்த ஏழ்மை ஜனங்க வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பல்லவியில் அப்பா எழுதின பாடல் இது. அருமையான பாடல். கல்வியினால் உள்ளத்திலே களங்கமெல்லாம் தீரும் கல்வி மெழுகும் இல்லத்திலே அழகும் வளமும் சேரும் அந்த நல்ல வாழ்வு காணலாமே நாட்டில் நல்ல வாழ்வு காணலாமே. ஐயா, இந்த வாரிசு நிகழ்ச்சியில் உங்ககிட்டயே ஐயா கூமாப்பா பாட்டு சபாஸ் மீனா படத்தில் டிஎம்எஸ் குரலில் டிஜி லிங்கப்பா இசையில் ஒரு ஒரு இன்பமான பாட்டு ஒன்று கேட்டேன். நீங்களும் கொடுத்தீங்க, அதை பற்றி விளக்கமும் கொடுத்தீங்க. டிஎம்எஸ் பாடுவார், சித்திரம் பேசுதடி, அந்த பாட்டை பாடுவாங்க. அதே படத்தில் இதே பாட்டு இதே கூமாப்பா கைவண்ணத்தில் சூலமங்கலம் ராஜலட்சுமி குரல் கொடுத்து, அந்த பெண் குரல் கொடுத்து பாட, அந்த நாயகிக்காக இதே பாட்டு அங்கே இன்பவியல், இதே பாட்டு இங்கு சற்று சோகம் இழையோடி. எங்க இந்த சோகத்தில் கொஞ்சம் இன்பம் கொடுங்க. பல்லவி அப்படியே பயன்படுத்தியிருப்பாங்க. சித்திரம் பேசுதடி, சிந்தை மயங்குதடி, அதெல்லாம் அப்படியே பல்லவி. டிஎம்எஸ் சிவாஜிக்கு சித்திரம் பேசுறதுல பல்லவி என்ன பண்ணாரோ 4 வரி, அதே 4 வரி தான் இங்க பாடி. இது மாறாது. ஆனா சரணம் வந்து அந்த சோக இழைய, அந்த துன்ப நிலையை மனசுல வச்சுட்டு காட்டுற மாதிரி ஒரு பாடல். அப்ப வார்த்தைகளும் மாறுது. வார்த்தைகள் சரண 2 சரணத்தில் வார்த்தைகள் மாறுது. சிந்தை மயங்குதடி. கூமாப்பாவின் கைவண்ணத்தில் மற்றும் ஒரு வெரைட்டி சபாஸ் மீனா படத்தில் மிகுந்த வித்தியாசத்தை கொண்ட வெரைட்டி. ஐயா, இந்த பாடல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இது இயக்குனர் பிஆர் பந்துலுவோட கிரியேஷன். ரைட். அவர் அமைச்ச ஒரு காட்சி. இந்த பாட்டு மூலமாக கருத்தையும் சொல்லணும். அவருடைய ஒரு செல்வந்தரோட மகன் நடிக்க ஆசைப்பட்டு வருவார். நடிப்பு இதெல்லாம் அதுக்கு பொருத்தமான பாடலாகவும் இருக்கணும். இதன் மூலம் கருத்தையும் கொண்டு வரணும். இதுக்கு இயக்குனர் பிஆர் பந்துலுவோட கற்பனை. அது அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. டிஜி லிங்கப்பா அருமையாக அதுக்கு இசையமைத்து விட்டார். டிஎம் சௌந்தரராஜன் குரல் கேட்கறதுக்கு அவர் அப்படியே சிவாஜி மாதிரி எக்கோ பண்ணுவார், அப்படியே ஒழிச்சிடுவார் அவருடைய குரலை. எண்ணற்ற ஏழை என்றும் துன்பத்தில் வாட கண்டும் இன்பம் தன்னில் நீந்துவது நியாயமா. அடுத்து ஐயா கிட்ட சபாஸ் மீனாவில் கவிஞர் கூமாப்பா கைவண்ணத்தில் இன்னும் ஒரு அருமையான பாடல், இந்த செல்வம் நிலை அல்லவேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டை பற்றி சொல்லுங்க. இது வந்து அவர் பணக்கார வீட்டு பிள்ளை. யாரு? சிவாஜி. ஏழையான பொண்ணு மாலினி. சரி. இவங்கள விரும்பிடுறாரு. இந்த சூழ்நிலையில் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு மளிகை கடை ஓனர், அவர் உரிமையாளர் வந்து இவருக்கு சம்பளத்தில் அந்த கடையை விட்டுட்டு போகிறார். நீ கொஞ்ச நேரம் பார்த்துக்க கடையை. யார்? சிவாஜி கணேசன் அந்த
ஏன்னா அவர் வீட்டை விட்டுட்டு வந்துடுறாரு இல்லையா, வீட்டை விட்டு வந்த உடனே வந்துடுறாரு. அந்த இந்த செல்வத்தை பொண்ணு திறந்துட்டு ஆமா. வந்துடுறாரு. ஆமா, இந்த பெண்ணை காதலிக்கிறதுனால ஏழ்மை நிலைக்கு அவரும் தள்ளப்படுறாரு. வந்துடுறாரு. வந்திருக்கும் போது ஒரு வேலை வேணும், வேலைக்காக அந்த செல்வந்தர் வந்து இந்த மளிகை கடைக்காரர் வந்து ஒரு கடையில் அவரை அமர வச்சுட்டு அவர் வெளியில் போயிட்டு வரதுக்குள்ள கடையை பார்த்துக்கணும். சரி. இந்த மளிகை கடை எல்லா பொருளும் இருக்கும். சரி. இவர் வர ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறத பார்த்து ஏழை ஜனங்களுக்கெல்லாம் சும்மாவே மளிகை பொருள்லாம் எடுத்து விநியோகம் ஏன்னா இவர் ஏற்கனவே அந்த குணம் கொண்டவர். வரத்துக்குள்ள கடை சுத்தமாக காலியாயிருக்கும். அவர் உரிமையாளர் வந்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அந்த சூழ்நிலைக்கு எழுதிய பாடல் இது. அதனால தான் அது பல்லவி செல்வம் நிலையல்லவே, செல்வம் நிலையல்லவேன்னு ஆரம்பிக்கிறாங்க. செல்வம் நிலையல்லவே மனமே, செல்வம் நிலையல்லவே. 1963 சித்தூர் ராணி பத்மினி இந்த படத்தில் எஸ் ஜானகி பாடிய பாடல் ஒன்று, அதை பற்றி சொல்லுங்க ஐயா. இந்த பாடல் இடம்பெற்ற படம் சித்தூர் ராணி பத்மினி. சித்தூர் ராணி பத்மினியில் ஸ்ரீதர் டைலாக்கு, சிஹெச் நாராயணமூர்த்தி இசை, நாராயணமூர்த்தி இயக்கம், இவருடைய ஜி ராமநாதையரோட இசை. எஸ் ஜானகி அம்மா அப்போ ரொம்ப யங் ஏஜில் பாடின பாட்டு அது. 1963 ரெக்கார்டிங். அந்த பல்லவி இப்படி போகும். பாடல் பாடல் காணும் போதே வீரமா. ஐயா 1957 தங்கமலை ரகசியம், அதில் ஒரு பாட்டு இகலோகமேன்னு ஒரு பாட்டு, டிஎம் சௌந்தரராஜனும் லீலாவும் பாடக்கூடிய ஒரு பாட்டு. இந்த பாட்டை சொல்லுங்க ஐயா. இது ஒரு அருமையான பாடல். டிஎம் சௌந்தரராஜன், பி லீலா பாடின பாட்டு. டிஜி லிங்கப்பா இசை தான் இதுக்கு. சிவாஜி காட்டுவாசியாக இருப்பார். இவங்க வந்து ஒரு இளவரசி. அதனால் இவங்களுக்கு தமிழ் வரும், அவர் வந்து தமிழ் கற்றுக்கிற மாதிரி ஒரு சூழல், அந்த மாதிரி இருக்கும் அந்த காட்சி. தங்கமலை ரகசியம் படத்தில் அந்த ஒரு படத்திலேயே ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு விதம். இப்போ ஒரு இன்ப பாட்டு கேட்குறேன். யானைகள் புடைசூழ ஒரு திருமண ஆராதனை விழா என்று இந்த பாட்டை சொல்லலாம். இந்த பாட்டை கவிஞர் கூமாப்பா இன்பமாக வறுத்து கொடுத்துருக்காரு. இந்த பாட்டை சொல்லுங்க ஐயா. இந்த பாடலை பாடியவர் வந்து டிஎம் சௌந்தரராஜன், ஃபீமேல் வாய்ஸ் வந்து பி லீலா. இருவரும் பாடிய டுயட் சாங் தான் இது. கல்யாணம் நம் கல்யாணம், கல்யாணம் நம் கல்யாணம், மாத கல்யாண வைபோகம் கொண்டாடுவோம், உல்லாச சிங்கார பண்பாடுவோம், நாம் பண்பாடுவோம். 1961 திருடாதே, இதில் எஸ்எம் சுப்பையா நாயுடு இசைக்கு நம்ம ஐயா கூமாப்பா இந்த படத்தில் அந்த காமெடி ஜோடிக்கு ஒரு பாட்டு எழுதினார். அதில் ஒரே பர்பஸ், இந்த பாட்டை பார்த்தா நம்ம கொஞ்சம் நகைச்சுவையாக கொஞ்சம் பொழுதுபோக்காக இருக்கணும். இதுதான் அதனுடைய பர்பஸ். இந்த பாட்டை பற்றி சொல்லுங்க ஐயா. இது ஒரு கிண்டல் பண்ணி பாடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சாங்கு. இதில் வந்து ஏ கருணாநிதி கழுத்தில் மாலை போட்டு நிற்பார். எல்லாம் இந்த சரோஜா தேவி அவங்களோட தோழியாரெல்லாம் சேர்ந்து கிண்டல் பண்ணி பாடுற மாதிரி பாட்டு இது. கிண்டல் பண்ணி கேலியாக பாடுற பாட்டு. சுசீலாமா தான் பாடினாங்க இந்த பாட்டு. எஸ்எம் சுப்பையா நாயுடு இசையில். மாமா மாமா மக்கு மாமா, மாமா மாமா மக்கு மாமா, நீ மன்னாரு சாமி போல நிக்கலாமா. அந்த படத்துடைய வசனகர்த்தா முரசரி மாறன். ஆனா அப்ப வந்து அவர் இளமையில இருந்த காலம் இல்லையா, அவ்வளவு இளமையா அழகா இருப்பாராம், வனப்பா இருப்பாராம். அதற்காக இந்த பல்லவியை அப்பா பயன்படுத்திருக்கேன். மொழி மாற்ற படத்துக்கு பாட்டு எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஆக அதை வந்து பயிற்சி பண்ணி அப்பா அருமையாக எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் நிறைய மொழி மாற்ற படங்கள் அப்பா பண்ணாங்க. மயில் ராவணன், அப்புறம் குமார சம்பவம், ஸ்ரீதேவி நடித்த குமார சம்பவம் நிறைய பண்ணியிருக்காங்க அப்பா. இந்த மணிகண்டன் படத்தை தமிழில் மொழிமாற்றம் பண்ணவங்க விஎஸ்என் ப்ரொடக்ஷன்ஸ்ன்றவங்க. கலைத்துறைக்காக ஆளுநர் நியமனம். அந்த நியமனத்தில் தமிழ்நாடு சட்டமேலவை உறுப்பினராக வருவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் எம்எல்சி. அந்த பதவிக்கு கலைஞர் முதல்வராக இருந்த காலத்தில் ஆளுநர் கே ஷா அப்போ இருந்தபோது அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. நேயர்கள் ரசிகர்களுக்கும் கூட கூமாப்பானாலே புரிஞ்சுப்பாங்க. கலைஞர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். கூமாப்பா, கூ என்றால் குன்றணைய கொள்கையுடையவர், மா என்றால் மாசற்ற மனமுடையவர், பா என்றால் பாவேந்தர் வழி பட்டியலில் அவருக்கு ஒரு தனி இடம் உண்டு, அவர்தான் கூமாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார்.